ஆதி பகவன் முதற்றே உலகு வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு அக்டோபர் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன் செல்வா வெற்றிவேலின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா. மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. வாரத்தோட பிகினிங் இன்னைக்கு கொஞ்சம் க்ளூமியாக தான் இருந்துச்சு டொரண்டோவில் சொல்ல போனால். இப்போதைக்கு 15 டிகிரி செல்சியஸ். ஸோ எப்பயும் போல் இல்லாத ஃபால் சீசன் இந்த வாரம் வார்மாகவே இருக்குது, பட் வெரி க்ளூமி அண்ட் நான் ஸோ சனி. எனிவேஸ், இன்றைக்கி என்னெல்லாம் குட் ஈவினிங் கனடாவில் பார்க்க போகிறோம். டாப் ஆஃப் தி ஹவரில் முதல் விஷயம், ஒன்டாரியோ சட்டமன்ற ஃபால் சீசனுக்கு சட்டமன்றம் கூடியது. ஸோ அதை பற்றியான 2 கிளிப்பிங் தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் நடந்துச்சு இன்றைக்கி அவங்க ஃபஸ்ட் மீட்டிங்கில் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிட் விஷயத்தில் அவங்க எப்பயுமே 1 ஸ்டெப் ஃபர்தராக தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அண்ட் இந்த வாரம் நமக்கு வந்து பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க வேக்சினை மேண்டட்டரியாக ஆக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கான இம்ப்ளிகேஷன்ஸ், இது என்ன மாதிரியான பின் விளைவுகள், அதாவது இந்த மாதிரி மேண்டட்டரியாக ஆக்கும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் அவங்க யோசிச்சுருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதையுமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் போன வாரம் செப்டம்பர் 30ஆம் தேதி ட்ரூத் அண்ட் ரீகன்சிலேஷன் டேட் வந்து முதல் வாட்டியாக இந்த வருஷம் கொண்டாடப்பட்டுச்சு ஃபுல் கனடாவில். ஸோ அதை பொறுத்த வரைக்கும், தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளோட பங்களிப்பு என்ன மாதிரியாக இருந்துச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் கெனடிய வளத்தில். இது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடிய ப்ரொடக்ஷன் அண்ட் இன்றைக்கி நியூஸ் வேறு என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு கனடா அப்படின்றதில் வந்து நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வெதர் ரிப்போர்ட் நாளைக்கு எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி க்ளூமியாக க்ளவுடியாக இருக்க போதா, இல்லை எங்கேயாவது கொஞ்சம் சூரியன் வருதா அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் என்ன மாதிரியான நிலவரம் இன்றைக்கி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்னையோட அஜெண்டா. ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவருக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி ஒன்டாரியோ சட்டமன்றம் கூடியது ஃபால் சீசனுக்காக. ஸோ இன்றைக்கி எப்பயுமே அந்த மாதிரி அவங்க கூடும் போது அவங்கள வரவேற்கிறதுலேருந்து உரையாடல்கள் வரைக்குமே ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே அஃப்கோர்ஸ் அவங்கெல்லாம் உள்ளே வந்த அந்த செர்மனியை தான் பார்க்க போகிறோம்.
அஃப்கோர்ஸ் இவங்க கூடுறது மட்டுமே முக்கியம் இல்லை, இதில் உள்ள உரையாடல்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுமே ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த வகையில் முதல்ல இவங்கள எல்லாரையும் இன்வைட் பண்ணி இதுக்கான முதல் வெல்கம் ஸ்பீச் வந்து ஒன்டாரியோ லெஃப்டினன்ட் கவர்னர் எலிசபெத் டவுன்ஸ்வெல் அவர்கள் கொடுத்தாங்க. அதை தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். Mr. Speaker, honourable members, ladies and gentlemen, people of Ontario. Monsieur le Président, honourable député. Mr. Speaker, honourable members, ladies and gentlemen, people of Ontario. I want to start by acknowledging that we are all on lands traditionally occupied by Indigenous peoples. They continue to care for this land, they continue to shape Ontario today, and I want to show my respect. Traditionally, Toronto was a gathering place for many Indigenous nations, including the Anishinaabe, the Haudenosaunee, the Wendat and Métis peoples. I acknowledge we are meeting in the area covered by Treaty 13, also known as the Toronto Purchase, and I pay my respects to the Mississaugas of the Credit. As the representative of Her Majesty the Queen, it is my privilege to open the second session of the 42nd Parliament by delivering the speech from the throne. I do so as the province, country and world continue the ongoing fight against new variants of COVID-19. Indeed, the past 18 months have been some of the most difficult in modern life. Families separated, with many grieving the tragic loss of life. Jobs lost and businesses closed. Important life milestones put on hold. The pandemic has and continues to challenge us in ways previously unimaginable. It has impacted every aspect of our way of life. The pandemic has also not been equal. It is important that we acknowledge that it has significantly impacted some among us much more than others. But through it all, our people have come together and shown the true nature of the Ontario spirit. Strength, determination, compassion, generosity, grit. These qualities have defined a shared sense of purpose and unity of cause against our common enemy, COVID-19. As your government took extraordinary measures to slow the spread of this virus, Ontarians have shown remarkable resolve. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ நம்ம பார்த்தது வந்து ஒன்டாரியோ சட்டமன்ற ஃபால் சீசன் கூட்டத்தில் ஒன்டாரியோ லெஃப்டினன்ட் கவர்னர் எலிசபெத் டவுன்ஸ்வெல் கொடுத்த த்ரோன் ஸ்பீச். அதாவது இந்த அடுத்த 8 மாதங்களில் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும்
என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க முன் கொண்டு வருவாங்க, எந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னுரையாக தான் இந்த ஸ்பீச். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வந்து இந்த கோவிட் பிரச்சனை தான் எடுத்துக்கிச்சு. ஸோ இன்னொரு லாக்டவுன் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்பீச்சோட ஒரு மெயின் கன்சர்னாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் ஹோப்ஃபுல்லி இந்த ஃபால் சீசனில் நிறைய விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கொண்டு வரப்பட்டு இன்னொரு லாக்டவுன் வராமல் ஹோப்ஃபுல்லி டுவர்ட்ஸ் எக்கனாமிக் ரிக்கவரிக்கு நம்ம போயிட்டுருப்போம்னு நம்புகிறோம். பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னுட்டு. கோவிட் பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்பர்ஸ் மெதுவாக குறைஞ்சிருக்குது, பட் இன்னுமே ஹை எண்டில் தான் இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லார் மனசுலையுமே இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்மளோட நேபரிங் ப்ராவின்ஸான கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எந்த மாதிரி இதை வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அண்ட் அந்த வகையில் அவங்க இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போய் இப்போதைக்கு மேண்டட்டரி ஆக்கியிருக்காங்க இந்த கோவிட் வேக்சின்ஸ் வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு மத்தியில். ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது இதோட பின்விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஒர்க்கர்ஸ் ஷார்ட்டேஜ் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது. ஏன்னா 100 பேர் வேலைக்கு வர இடத்துல நீங்கள் வேக்சினேஷன் மேண்டட்டரி அப்படின்னு கொண்டு வரும்போது அதில் 80% or 50% எத்தனை பேர் வேக்சின் எடுத்துகிட்ருக்காங்களோ அவங்க தான் நேரடியாக வேலைக்கு வர முடியும். மற்றவங்களால வேலைக்கு வர முடியாத சிச்சுவேஷன்றப்போ ரொம்பவே நர்சஸ் அண்ட் மற்ற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸோட ஷார்ட்டேஜ் இந்த இடத்துல வந்து வரும். ஸோ அதை எப்படி இதை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இதை வந்து எப்படி இந்த மேண்டட்டரி வேக்சினேஷனுக்கு நடுவில் எப்படி அந்த ஷார்ட்டேஜை வந்து சரிப்படுத்தலாம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் அப்படின்றதான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பேச்சாகவே இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் அதை பற்றி அவங்களோட பிளான் என்ன அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க மீடியாவுக்கு. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். Want to know how do you see this program possibly expanding to the rest of Quebec? Well, what I hope is that this way of looking at things here in Montérégie West and Montérégie Centre will provide some excitation to the other PDG. So they know we're making this announcement. We have a potential of 6,000 of them that could help. Now, the timing is one thing, the availability of those professionals on their run, but I think that if we were to get a little bit in each of our CIS and CIUS, that will be a tremendous help. So I'm relying on the PDG. I've said this health network have been managed by the top only. And I want some initiative being done at local level. This is the best example of a local level that said, we need to change this and this, that's simple, and that can provide 20 people that are already trained. They want to help their peers. That's exactly what Monsieur Benoit said. So I welcome any of those initiatives that are, can I say, thought locally. Okay? And I have another question on another topic. Can I ask it now, or should I wait? This is the last question, I understand. Okay, perfect. Thank you. Just give me 1 second. All capacity restrictions are being lifted at cinemas, performing arts centers like Plaza and the Bell Center. Restaurant and bar owners are asking for the same privileges so they can welcome more customers. Are you willing to lift all capacity restrictions in restaurants and bars? Okay, well, you remember when we had this point last week, we said we want to go gradually. I understand very clearly that restaurant owners and bars owners, that they want to lift those limitations. But I think we need to go through this month of October. Like, remember, I always said, if we do it by step, that was a big step to go for theaters, to go for, and I know that's not covering their point, but let's see a couple of weeks how things go. And again, I'm looking at the number we had yesterday, 400 cases, and only 3 that went to emergency. I think that's good news.
Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இப்போ நம்ம பார்த்தது அஃப்கோர்ஸ் கியூபெக்கோட ஹெல்த் மினிஸ்டர் மிஸ்டர் கிறிஸ்டி டூபே அவர்கள் வந்து நர்சஸ் ஷார்ட்டேஜ், இந்த மேண்டட்டரி கோவிட் வேக்சின்னால் வரக்கூடிய ஷார்ட்டேஜ்க்கு வந்து என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் இதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி பேசினாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அஃப்கோர்ஸ் இது கியூபெக்கில் மட்டும் இல்லை, மற்ற ப்ராவின்சஸ்லேயும் நாளைக்கு இந்த ஒரு மேண்டட்டரி லா கொண்டு வந்தால் என்ன மாதிரி இதை எதிர்கொள்ளலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் இது என்ன மாதிரியான வந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி கோவிட் சம்மந்தப்பட்டு ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் பேசணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஸ்கூல் போர்டு தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு வரக்கூடிய கேசஸில் ஆல்மோஸ்ட் மோர் தென் ஹாஃப் வந்து ஸ்கூல் போர்டு சம்மந்தப்பட்ட கேசஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து எமர்ஜென்சிக்குமே இல்லை ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லாத கேசஸாக இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பட் பாசிட்டிவிட்டி ரேட் அப்படின்னு பார்க்க போனால் இந்த கேசஸ் ரொம்பவே ஜாஸ்தியான ஒரு இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறோம். அண்ட் பாசிட்டிவிட்டி ரேட் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. க்ளோஸ் டு 2% பாசிட்டிவிட்டி ரேட் தான் இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்குது நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். பட் ஸ்டில் இந்த ஒரு இடத்துல ஸ்கூல் போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக எல்லாருமே கேட்டுட்ருக்கிறது வந்து இந்த ரேப்பிட் டெஸ்டிங் கிட்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸி அவைலபிளாக இருக்கும் அப்படின்ட்டு செப்டம்பருக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலவரம் அது இல்லை. நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இது ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இல்லை அப்படின்றதான் உண்மையாக இருந்துகிட்ருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து இதை எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற கேள்வி வந்து கடந்த 3 வாரங்கள் 4 வாரங்களாக ஸ்கூல் தொடங்குனதுலேருந்தே இதை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதை பற்றி நாளைக்கு நம்மளோட சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் டாக்டர் கிரண் மோர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்ய போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு 8:45 AM குவீன்ஸ் பார்க்கோட மீடியா ஸ்டுடியோவில் வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் எங்கே வந்து கோவிட் ரொம்ப ஈஸியாக பரவுது அண்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் ரொம்ப ஜாஸ்தியான இருக்கிற ஸ்கூல்ஸில் வந்து இது ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ தட் பிள்ளைங்க வந்து பை சான்ஸ் எக்ஸ்போஸ்டாக இருந்தால் உடனே டெஸ்ட் பண்ணி நெகட்டிவாக இருந்தால் ஸ்கூலுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு ஈஸி ஆக்சஸ் டு டெஸ்டிங் கிட்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த டைமில் ஸ்கூல் க்ளோஷர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குன்ட்டு அதான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ நாளைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன மாதிரி வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ கோவிட் நம்பர்ஸ் நிறையா இப்போது அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது. முன்னாடி வந்து எவ்வளோ நிறைய நம்பர்ஸ், இது வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹெல்த் கேரை வந்து எவ்வளோ தூரம் அது வந்து பேர்டன் ஆக்குச்சு அப்படின்றது தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அடுத்த ஃபேஸில் இருக்கிறோம். இந்த நம்பர்ஸ் வந்து என்ன மாதிரி நார்மலைஸ் ஆகிட்டு வருது, அதை இன்னும் எப்படி ரெகுலேட் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற இந்த மாதிரியான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். அகெயின் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் இப்போ வரைக்கும் நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலுமே, பாசிட்டிவ் ரேட் ஜாஸ்தியாக இருந்தாலுமே, ஹாஸ்பிட்டலைசேஷன் கம்மியாக இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் தான் இருக்கிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இப்படியே நீடிச்சிச்சுன்னா கூடிய சீக்கிரமே நம்ம பேண்டமிக்கை விட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ வெயிட் பண்ணி ஹோப்ஃபுல்லி அந்த ஸ்டெப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தான் சொல்லணும்.
இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் செப்டம்பர் 30 இந்த வருஷம்தான் முதல் தடவையாக டே ஆஃப் ட்ரூத் அண்ட் கன்சலேஷன் அப்படின்ட்டு கொண்டாடி இருக்கிறோம் கனடாவை பொறுத்த வரைக்கும். எதுக்கு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் இண்டிஜினஸ் பீப்புள் அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் நடக்கப்பட்ட விஷயங்கள் அண்ட் அதுக்கு என்ன மாதிரியான உண்மைகள் இதுக்குள்ளே நடந்துச்சு அப்படின்றத இனிமே தான் நோண்டி எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நிறைய விஷயங்கள் இந்த பாஸ்ட் 1 இயர்க்குள்ளே நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு சமயத்தில் இந்த ஒரு செலிப்ரேஷன் ஒரு முக்கியமான இடத்த பெறுது ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ அந்த வகையில் நிறையா இடங்களில் நிறைய வித்தியாசமான வழிகளில் இதை ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டுச்சு இந்த டேட். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் ஆரஞ்சு டிஷர்ட் போட்டிருந்தாங்க, எவ்ரி சைல்ட் மேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான வாக்கியத்தை முன்கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த வகையில் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்ன ஸ்னிப்பிட்டாக தான் பார்க்க போகிறோம் இந்த செக்மெண்ட்டில். என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் கெனேடியன் தமிழ் காங்கிரஸ் இவங்க இதை ஒரு முக்கியமான நாளாக கடைப்பிடிச்சாங்க. அண்ட் இது எங்கே அப்படின்னா 6 நேஷன் ஆஃப் கிராண்ட் ரிவர் மக்களோட சேர்ந்து, இது ஒரு வகையான இண்டிஜினஸ் பீப்புள் இவங்களோட சேர்ந்து இந்த நாளை அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. செப்டம்பர் 30 அப்சர்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் அவங்க வாக்கத்தான் மூலமாக சேகரிக்கிற காசை ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு எவ்ரி இயர் அவங்க டொனேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வருடம் அவங்க வாக்கத்தான் மூலமாக $20,000 சேகரித்தாங்க. அந்த காசை த கவுட் டவுனி அண்ட் சாங்கி வென்சாக் ஃபண்ட், அகேன் இண்டிஜினஸ் பீப்புளுக்காக இந்த ஃபண்ட் அவங்களுக்கான விஷயங்கள் நிறைய செஞ்சிட்ருக்கிற இந்த ஃபண்டுக்கு அவங்க இந்த $20,000 டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான கிளிப்பிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். Observing the National Day for Truth and Reconciliation and Orange Shirt Day as well, honoring the lost children and survivors of residential schools, their families and communities. September 30th is a day for solemn reflection of the systemic oppression, inequalities and discrimination the Indigenous peoples have endured and the pain and injustices that they continue to bear today. The 13th annual Tamil Canadian Walk was successfully hosted at Thompson Memorial Park in Scarborough, raising over $20,000 in donations, and proceeds from this year's walk will be going towards the Downey Wenjack Fund. Downey Wenjack Fund is encouraging the journey towards reconciliation between Indigenous and non-Indigenous communities, providing access to education on the true history of Indigenous peoples and the true history and ongoing impact of residential schools. On behalf of Canadian Tamil Congress and the Tamil community, our sincere appreciation to Bob Butts for taking time to be with us today for this ceremonial check presentation, and your leadership in educating Canadians about the true history of Indigenous people in Canada and the path towards reconciliation. And Canadian Tamil Congress, we are committed to partner with you in this journey to educate Canadian Tamils and the wider community about all the injustice that has happened to Indigenous people and work towards the reconciliation and truth and reconciliation.
Yeah, the red brick buildings, that's one of our schools on the reserve. That's grades 6, 7, and 8 for like the people in the village. Then the ball diamonds. And there's a horse track down there too. I don't know if you could see that on the way in. But there's a track that goes all the way around. A horse track. A couple of people train horses here. Mm-hmm. And then this is one of our arenas. We have 2 arenas. This is the hockey arena. A little bit of lacrosse there, but we have one arena that's just for lacrosse, because lacrosse is our game. Our people, we call it the creator's game, that the creator gave us this game. And lacrosse started with our people, with Iroquois people, and it spread all over the world. Thank you very much. It's a real honor to have you here in our community here at Six Nations. This is a real tangible example of truth and reconciliation. I'm just so excited. When Sivan was talking about coming out here, I was happy to try to figure out a way of making that happen. And it's a busy day today, first ever National Day of Truth and Reconciliation. And for all of you to take time out of your busy schedules to come down here really makes my heart happy, gives me great joy. I can tell you that I've been in a few interviews today. I was just on an interview with the radio station in Winnipeg, and they said, like, give us an example of reconciliation. And I said, I'm standing here at Six Nations, and I'm looking at about 20 to 25 Tamil people from Toronto who have come down here to celebrate this National Day of Truth and Reconciliation, to help support the Downey Wenjack Fund. And I said, that's an example of reconciliation. That's the most beautiful one I can think of right now. So I'm really happy that you're all here, and happy that we formed this relationship with each other. And I just want to say, Nyawagoa and Chimigwech, thank you for being here. COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மார்க்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். Care First One Stop Multi Services Center, Markham Chinese Presbyterian Church, Islamic Society of Markham, YMCA Drive-Thru. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108, www.carefirstontario.ca அல்லது 416-646-5108. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆகுது என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அண்ட் இந்நேரத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் 3 ப்ரோக்ராமுமே வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு டவுனாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் மிட் மார்னிங்லேருந்து இப்போ ஒரு 6 o'clock வரைக்குமே டவுனாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான் நினைக்கணும். ஏன்னா உலகமே வந்து இது மூலமாக தான் இப்போதைக்கு கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ரொம்ப ஒரு 6 hours டவுன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் ஃபார் கம்பெனிஸ் லைக் திஸ், ஃபார் ஆப்ஸ் லைக் திஸ். அண்ட் இது வந்து எதனால் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. அண்ட் இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிற காரணம் வந்து நெட்வொர்க்கிங் டிஃபிகல்ட்டிஸ்னால, டிஎன்எஸ் அப்படின்ற அந்த நெட்வொர்க்கிங் ஒரு ப்ராப்ளம்னால தான் இந்த டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பட் இப்போது இட்ஸ் கம்மிங் பேக் ஆன். அண்ட் சில இடங்களில் பட் ஸ்டில் சில ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் இந்த ஆப்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் பேக் அகேன் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ
ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற சோஷியல் மீடியா யூசர்ஸ் ஹோப்ஃபுல்லி நாளைக்குள்ளே உங்களோட பேக் டு நார்மலுக்கு வந்துடும், நீங்கள் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இன்னும் லேமன் டேர்ம்ஸில் நம்ம ரெகுலர் பாப்புலேஷனுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆப்ஸோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ வந்து எப்பயுமே ஹையில் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டவுன் டைம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்போது அந்த ஷேர்ஸ் வந்து ரொம்ப திடீர்னு சரிவு ஆகுது. ஸோ அது வந்து அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்பவே சரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ அது வந்து அஃப்கோர்ஸ் மணி வேல்யூவுமே மாற்றும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன மாதிரியான வேல்யூவில் இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நாளைக்கு பார்த்தா இந்த ஒரு எஃபெக்ட்னால என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் மணி எக்ஸ்சேஞ்சில் உண்மையாகவே வருமா அப்படின்றதையும் காத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 189 இலங்கை ரூபாய், இந்தியா 60 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. மணி எக்ஸ்சேஞ்ச் எக்கானமி இதை பற்றிலாம் பேசும்போது கோவிட்னால் பாதிக்கப்பட்ட இன்னொரு ஒரு பெரிய செக்டர் அப்படின்னு யோசித்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர் தான். அஃப்கோர்ஸ் கனடாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யூஎஸ் பார்டரை வந்து நம்ம ரீஓப்பன் பண்ணியிருக்கோம், நான் எசென்ஷியல் ட்ராவலுக்குமே வரலாம் போகலாம் அப்படின்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் இன்னும் யூஎஸ் வந்து கெனேடியன் ட்ராவலர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயமும் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லேகாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். வின்சர் அண்ட் டெட்ராய்ட் நடுவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிரிட்ஜஸ், அம்பாசிடர் பிரிட்ஜ் அப்படின்ற இந்த பிரிட்ஜ் வந்து இன்றைக்கி பல மணி நேரம் வந்து பிளாக் செய்யப்பட்டது, அதாவது ஸ்டாப் செய்யப்பட்டது டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள்ஸ்க்கு. எதனால் அப்படின்னா ஒரு வெஹிக்கிளில் பாசிபிள் பாம்ஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக இந்த பிரிட்ஜில் வந்து வெஹிக்கிள்ஸை ஸ்டாப் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க. அண்ட் இதை சம்மந்தப்பட்டு ஒரு டிரைவரையுமே அவங்க வந்து டீடைன் பண்ண வேண்டியதாக போச்சு அவர்கிட்ட விசாரணை பண்ணுறதுக்காக. பட் தேங்க்ஃபுல்லி எந்த ஒரு அசம்பாதியமும் நடக்கலை, எந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவுமே வந்து டீடைன் ஆகலை. ஸோ நல்ல விஷயம்தான். ஸோ இந்த ஃபியூ ஹவர்ஸில் நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரக்ஸ் வந்து நிறுத்தப்பட்டுச்சு அண்ட் அஃப்கோர்ஸ் டீலேஸ் இருந்துச்சு. பட் இட்ஸ் பேக் டு நார்மல் அண்ட் ரீஓப்பன் ஆகிடுச்சு அரவுண்ட் 5:36 PM இன்னைக்கு நைட் ஈவினிங் ஸோ நல்ல விஷயம்தான். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் திடீர்னு பாப்பப் ஆகுது, நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்குது. ரொம்ப நிறைய நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம். பட் தேங்க்ஃபுல்லி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் இதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய முக்கியமான விஷயங்கள் எட்ஜ் ஆஃப் த சீட்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அடுத்த செக்மெண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் காமாக கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட் தான் கலையரங்கம். ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் அந்த கலைஞரை பற்றி பேசுவோம். தரும் காடுகளே வேண்டாம், ஓ
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஸோ அழகான அந்த பாடல் கவர் சாங், பியூட்டிஃபுல்லான அந்த சாங் லக்ஷ்மி சிவனேசலிங்கம் அவர்கள் பாடியிருந்தாங்க. இவங்களோட பாடல்கள் இன்னும் நிறையவே யூடியூப்பில் இருக்குது. கவர் சாங்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் லக்ஷ்மி சிவனேசலிங்கம் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்களா இவங்களோட நிறைய ப்ரொடக்ஷன் பியூட்டிஃபுல்லான பாடல்களை பார்க்கக்கூடும். அகென் பியூட்டிஃபுல்லான அந்த கவர் சாங் பாடியது லக்ஷ்மி சிவனேசலிங்கம். இதே மாதிரி நிறைய கெனடிய ப்ரொடக்ஷன்ஸ் நீங்கள் குட் ஈவினிங் கனடாவில் பார்த்து ரசிக்கலாம் இந்த செக்மெண்ட்டில் கலையரங்கத்தில். ஸோ நிறைய முக்கியமான செய்திகள் இன்றைக்கி நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம் செய்திகளில். இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கனடாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக நியூஸ் செக்மெண்ட்டில் என்னெல்லாம் அடுத்த செய்திகள் இருக்குது நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கட்சி தலைமை பதவியில் இருந்து எரினோட் டூலை அகற்றுவதற்கான அதிகாரத்தை ஏற்றலாமா என நாளை கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளார்கள். கன்சர்வேட்டிவ் கட்சி தேர்தலுக்கு பிந்தைய தனது முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை நாளை நடத்தவுள்ளது. இந்த கூட்டத்தில் ஓட்டூலை கட்சி தலைவர் பதவியில் இருந்து வெளியேற்றுவதற்கான அதிகாரத்தை தங்களுக்கு வழங்கலாமா வேண்டாமா என புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு வாக்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2015ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சீர்திருத்த சட்டத்தை கட்சி கடைபிடிப்பதற்கு ஏற்ப கூட்டத்தின் போது எதிர்பார்க்கப்படும் 4 முக்கிய வாக்களிப்புகளில் இதுவும் ஒன்றாகும். தேர்தல் தோல்விக்கு பின்னர் ஓட்டூல் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டுமா என்பதில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் உள்ளக கருத்து வேறுபாட்டின் மத்தியில் நாளைய கூட்டம் நடைபெறவுள்ளது. எதிர்காலத்தில் முடக்கு நிலையை தவிர்ப்பது ஒன்டாரியோ மாகாணத்தின் இலக்காக உள்ளது. இன்றைய மாகாண அரசாங்கத்தின் சிம்மாசன உரையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று ஒன்டாரியோவின் லெப்டினன்ட் கவர்னர் எலிசபெத் டவுன்ஸ்வெல் முதல்வர் டக்ஃபோர்ட் அரசாங்கத்தின் சிம்மாசன உரையை நிகழ்த்தினார். கோவிட் தொற்றிலிருந்து மீள்வதை வலியுறுத்தும் வகையில் இன்றைய சிம்மாசன உரை அமைக்கப்பட்டது. இன்றைய சிம்மாசன உரை ஒரு புதிய சட்டமன்ற கூட்டத்தொடரின் ஆரம்பத்தை குறிக்கின்றது. அடுத்த மாகாண தேர்தலுக்கு 8 மாதங்களுக்கு முன்னர் அரசாங்கத்தின் புதுப்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலை முன்வைக்கும் வாய்ப்பையும் இன்றைய உரை ஃபோர்ட் அரசாங்கத்துக்கு வழங்கியது. இந்த உரையை எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. வெடிகுண்டு எச்சரிக்கை காரணமாக இன்று கனடாவையும் அமெரிக்காவையும் இணைக்கும் அம்பாசடர் பாலம் காலை முதல் மாலை வரை மூடப்பட்டிருந்தது. வின்சர் ஒன்டாரியோவுக்கும் டிட்ராய்ட் மிச்சிகனுக்கும் இடையேயான பாலத்தின் கனேடிய பக்கத்தில் வெடிகுண்டு எச்சரிக்கை காரணமாக காவல்துறையினர் இன்று காலை வரவழைக்கப்பட்டார்கள்.
இரண்டாம் நிலை ஆய்வு பகுதியில் வாகனத்துக்குள் வெடிபொருட்கள் இருந்த சந்தேகத்தில் கனடா எல்லை சேவை நிறுவனத்தால் தங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக வின்சர் காவல்துறையினர் கூறுகின்றனர். குறிப்பிட்ட வாகனத்தின் சாரதி மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவர் CBSAயின் காவலில் இருப்பதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. இந்த சம்பவத்தில் வேறு எந்த நபருக்கும் தொடர்பு இருப்பதாக நம்பப்படவில்லை. அமெரிக்காவில் இருந்து கனடா வரும் போக்குவரத்து பாலம் மூடப்பட்ட நிலையில் வின்சர் காவல்துறையினரின் வெடிபொருள் அகற்றும் பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. மாலை 5 மணிக்கு முன்னதாக பாலத்தில் இயல்பான நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பித்தன. இந்த சம்பவம் குறித்த காவல்துறையினரின் விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது. கோவிட் தொற்றின் காரணமாக கனடாவில் இன்றுடன் 28,000க்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளன. இன்று மாத்திரம் 3,405 தொற்றுக்களை சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்துள்ளார்கள். மீண்டும் அல்பர்டாவில் 1000க்கும் அதிகமான தொற்றுக்கள் இன்று பதிவு செய்யப்பட்டன. இன்று 1,126 தொற்றுக்களையும் 21 மரணங்களையும் அதிகாரிகள் அல்பர்டாவில் பதிவு செய்துள்ளார்கள். இவை தவிரவும் வார விடுமுறையில் அல்பர்டாவில் 4,037 தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இன்று 662 தொற்றுகளும் 10 மரணங்களும் பதிவாகியுள்ளன. கடந்த 3 தினங்களில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மொத்தம் 1,986 தொற்றுக்களை அதிகாரிகள் பதிவு செய்துள்ளார்கள். ஒன்டாரியோவில் இன்று 511 புதிய தொற்றுகளும் 2 மரணங்களும் பதிவாகியுள்ளன. சஸ்கேச்சுவானில் 445 தொற்றுகளும் 5 மரணங்களும் பதிவாகின. கியூபெக்கில் 402 தொற்றுகளும் 6 மரணங்களும் இன்று பதிவாகின. ஏனைய மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் இன்று தலா 100க்கும் குறைவான தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் இன்றுடன் 28,001 மரணங்கள் கோவிட் காரணமாக கனடாவில் பதிவாகியுள்ளன. வெறுப்புணர்வால் தூண்டப்பட்ட அச்சுறுத்தல் விசாரணையில் டொரண்டோவைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். ஓரின சேர்க்கையாளர்களான 2 பெண்களின் திருமணத்தை நடத்தி வைத்த ரங்கநாத குருக்களை மிரட்டிய குற்றச்சாட்டில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது. டொரண்டோவை தளமாக கொண்ட சட்டவாளர் உமானந்தினி நிஷாந்தன் டொரண்டோ காவல்துறையினரால் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். ஓரின சேர்க்கையாளர்களான 2 பெண்களின் திருமணத்தை நடத்தி பின்னர் விடுக்கப்பட்ட மிரட்டல் தொலைபேசி அழைப்புகள் குறித்து இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 47 வயதான உமானந்தினி நிஷாந்தன் மீது மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டுடன் குற்றவியல் துன்புறுத்தல் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்திருக்கிறது. நவம்பர் 16 பிற்பகல் 2 மணிக்கு அவர் நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றச்சாட்டை எதிர்கொள்கின்றார். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். ஸோ நிறைய செக்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது அஃப்கோர்ஸ் வெதர் ரிப்போர்ட். ஸோ மெதுவாக ஃபால் சீசனுக்குள்ளே அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் டுவர்ட்ஸ் வின்டர். ஆனால் இந்த வாரமே வந்து ரொம்ப க்ளூமியாக இருக்குது ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும். இது ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். மற்ற மெயின் சிட்டிஸில் எந்த மாதிரியான வெதர் ரிப்போர்ட் இருக்க போகுது நாளைக்கு அப்படின்றத இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள ஜிஇசி தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே ஜிஇசி தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய ஜிஇசி தமிழ் டிவி. இன்னைக்கு அக்டோபர் 4ஆம் தேதி திங்கட்கிழமை குட் ஈவினிங் கனடா இதோட நிறைவுக்கு வருகிறது. நாளைக்கும் இதே மாதிரி நிறைய முக்கியமான செய்திகள், கோவிட் சம்மந்தப்பட்ட மற்ற அப்டேட்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு எங்களோட இணைந்திருங்க. இது மட்டும் இல்லாமல் எங்களோட ஆப் மூலமாக நீங்கள் எந்த நேரமுமே இந்த நியூஸஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் டைரெக்டாக உண்டு. ஸோ ஜிஇசி தமிழ் என்ற ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அப் டு டேட்டாக இருந்துக்கோங்க நியூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது குட் ஈவினிங் கனடாவோட டீம். நன்றி, வணக்கம்.